ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார். ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எடிட்டர் என்ன பார்ப்பார்னா, ப்ரொடாமினண்ட்டாக என்ன சொல்ல வர, ஒரு நரேஷனுக்கு என்ன தேவை, ஒரு பிகினிங் இருக்குது, ஒரு மிடில் இருக்குது, ஒரு எண்ட் இருக்குது, இது போதும் அப்படின்னு பார்ப்பார். ஸோ இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எடிட்டர், இது போதாதுன்னு சொல்கிறவங்க தான் கிரியேட்டர்ஸ். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும், அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால், அங்கேருந்து சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன், அவர் மாதிரி அவன். ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சொன்ன சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில், நான் உங்களுக்கு கேலி பண்ணேன், எனக்கு புரியலையா அப்படின்னு. அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றணும் அவங்கள ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நான் ரொம்ப ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நினச்சேன். நான் ஸ்டூடெண்ட்ஸோடு நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சி நிறையா நேற்று நைட்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. நிறைய டிவி இதெல்லாம் இருக்குது. ஸோ அன்றைக்கி ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் உள்ளே வரும்போது லெனின் சாருடைய இது பண்ணாங்க, நான் கிளிப் போட்டாங்க. நான் உடனே பசிச்சு வெளியே அசிஸ்டன்ட் பசங்க தான் எனக்கு சமோசா வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சி வாட் லெனின் சாரை பற்றி பார்க்க வேணான்னு பார்க்குறேன். ஏன்னா என் உள்ளத்தில் ஆக்கத்துக்குள்ளே இருக்குது. 50 வருடமாக தமிழ் சினிமாவில் அல்லது இந்திய சினிமாவில் இல்லாத ஒரு விஷயம் வந்து கோஹரன்சி. அதாவது வந்து அந்த காலத்தில் சொல்லுவோம், ஃபிலிமில் ஷூட் பண்ணும்போது 1:3, 1:4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 13,500 அடி ஒரு படம். அதை 4 மடங்கு எடுக்கலாம். 13,500 அடினா நிச்சயமாக அப்படி எடுக்க முடியாது. ஒரு பாட்டுக்கு வந்து 400 அடியில் கட் பண்ணுறோம் அப்படின்னா × 4, நான் அங்கே 16, 1500, 1600 அடியில் நீங்கள் ஒரு பாட்டு ஷூட் பண்ணலாம். ஒரு காலத்தில் 400 அடி தான் யூஸ் பண்ணப்பட்டது ஒரு பாட்டுக்கு. ஏன்னா நிறையா செலவு பண்ண முடியாது, ரொம்ப த்ரிஃப்டாக இருந்துச்சு. அந்த காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 1:2, 1:4, 1:5, 1:6, 1:10, it went to the. அப்போ அந்த காலத்தில் 400 அடியில் பாட்டு, அதாவது ஏப்ரல் மேயிலே எங்கள் கதிர் சார் வந்து என்கிட்ட சொல்லுவார். அவர் வந்து தியாகராஜன் சார் போய் கேட்டாங்க, சார் நான் பாட்டு ஷூட் பண்ணணும்னா. தியாகராஜன் சார் ஒரு டேபிளில் ஒரு 400 அடி கேன் எடுத்து வச்சாரான். எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சான். இல்லைப்பா நிறைய செலவாயிடுச்சு, இந்த இவ்வளோதான் நீ ஷூட் பண்ண அப்படின்னு. எங்கள் டேரக்டர் வந்து பிரபுதேவா, அவங்க அண்ணன் தான் மாஸ்டர், பிரபுதேவா டான்ஸர் அந்த பாட்டில். அப்போ 400 அடி வந்து எப்படின்னா ஒரு ஷாட்டை பார்த்து கம்போசிங் பண்ணி எல்லாம் பண்ணி கோரியோகிராஃப் பண்ணி டக்குன்னு வந்து ஆடணும். 400 அடியில் அந்த பாட்டை ஷூட் பண்ணாங்க. அதான் ஏப்ரல் மேலே பசுமையில். இதை நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது கேட்குறேன். இந்த 50 வருட காலமாக தமிழ் சினிமாவை ஏதோ ஒரு வகையில் கோஹரன்ஸ் அப்படின்னா எங்கேருந்து வருதுன்னா, அது லெனின் சாருடைய டேபிளில் தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். அது சகலகலாவனாக இருக்கட்டும், பாயம்புலியாக இருக்கட்டும். சார் அதெல்லாம் நீங்கள் தான் ஒர்க் பண்ணிங்களா? தெரியலன்னு சொல்ல. இல்லை அவர் வழித்தோன்றர்களாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா தெரிஞ்சது. பெரிய நடிகர்களை பயங்கரமாக மதித்தோம், உண்மை நம்பினோம். வீட்டுக்கு வரும்போது அந்த கதைகளை வந்து சிலாகித்து பேசணும். சில நேரங்களில் திருக்குறளை விட சினிமா படங்கள் நம்மளுக்கு ரொம்ப மனப்படமாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கோஹரன்சியை பண்ணி கொடுத்த லெனின் சார்னு சொல்லலாம். குரசோவா சொல்லுவார், there are 2 movies are made on 2 tables அப்படிம்பார். One is writer's table and another one is editing table அப்படிம்பார்.
I think most of the Indian movies are made on editing table. ஏன்னா சினிமாவுக்கு வரவங்க வந்து ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் அபவுட் திஸ். சினிமாவுக்கு வரவங்க வந்து எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது அது இரண்டாம் பட்சம் தான். பேஷன், பிஃபோர் பேஷன் இன்ட்ரெஸ்ட்டு, பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ட்ரீமு, இந்த ட்ரீமு இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் பேஷன், இது மூணு தான் ப்ரிடாமினண்ட்டாக சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு இருக்கும். இந்த மூணு இருக்கவங்க வந்து அது கோஹரன்சி மிஸ் ஆகிடும். அப்போ கோஹரன்சி பண்ணுறதுக்கு அதாவது ஒரு 40,000 அடி கொண்டாந்து கொடுக்குறது, 13,500 ஒரு 2 லட்சம் அடி கொண்டாந்து கொடுக்குறது. சார் எனக்கு இந்த சீன் எனக்கு பிடிச்சது சார், இந்த சீன் எனக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமானது. அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் சார் இந்த சீனை கட் பண்ணீங்க அப்படிமா. டேவிட் மேமட் சொல்கிறது whenever a scene is so interesting cut it off அப்படிம்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான். இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான சீன் தான் அது. அதுக்கு 4 ரீல் காட்ட முடியாது. அதுக்கு அம்மா இறந்து போனது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், அம்மா இறந்து போகிறத ஃபோர் ஷேடோ பண்ணிட்டோம், அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போன அப்புறம் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது. இந்த 4 பீட்டு, இந்த 4 பீட்டை எப்படி எடிட்டிங்கில் சுருக்கிறது எப்படி சொல்ல போகிறோம். எனக்கு கதை அம்மா இறந்து போனதை பற்றி இல்லை. ஒரு கதாநாயகனுடைய வாழ்க்கையில், ஒரு கதாநாயகனுடைய போராட்டத்தில் நடுவில் அம்மா இறக்குறது ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா அம்மா தான் அந்த வாண்ட்டை ஆரம்பித்து வச்சாங்க அப்படிங்கும்போது. ஸோ அங்கே நம்ம சம்டைம்ஸு நம்மளுடைய பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். பேலன்ஸ்னால் நம்ம எமோஷ்னல் பேலன்ஸ் மிஸ் ஆகிடும். அப்போ அந்த டைமில் ஒரு ஆப்ஜெக்டிவாக ஒரு ஆள், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, the person who knows about in and out about cinema, who has seen footages, miles and miles length of footages. டேரக்டர் சார் இந்த சீனு சார் எனக்கு லைஃப்பில் நான் வந்து இந்த சீனை பண்ணுறதுக்கு தான் சார் நான் வந்தேன் அப்படிம்பாரு. அந்த சீனை தான் லெனின் எடிட் பண்ணி வெளியே போட்டுருவார். இந்த மாதிரி டைலாக்லாம் நிறையா இருக்கும். ஸோ எடிட்டர் who edits the unwanted. Hitchcock சொல்லுவார் வந்து சினிமா இஸ் லைஃப், போரிங் பார்ட்ஸ் ஆர் எடிட்டர் அப்படிம்பார். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டிவிட்டி கிடைக்காது, ஒரு எடிட்டர் வர்றார். எடிட்டர் வந்து எடிட்டர் பண்ணுறாரு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அது எந்த வகையில் யாரும் எடிட் பண்ணாலும், அது பத்திரிகையில் எடிட் பண்ணாலும், ஒரு நாவல் எடிட் பண்ணாலும், சிறுகதையில் எடிட் பண்ணாலும், ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணாலும், ஒரு திரைப்படம் எடிட் பண்ணாலும், டாக்குமெண்ட் எடிட் பண்ணாலும், இட்ஸ் எ வெரி ஹர்ட்டிங் ஃபேஸ் ஃபார் த கிரியேட்டர். ஆனால் எடிட்டர் என்ன பார்ப்பார்னா ப்ரொடாமினண்ட்டாக என்ன சொல்ல வர, ஒரு நரேஷனுக்கு என்ன தேவை, ஒரு பிகினிங் இருக்குது, ஒரு மிடில் இருக்குது, ஒரு எண்ட் இருக்குது, இது போதும் அப்படின்னு பார்ப்பார். ஸோ இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எடிட்டர், இது போதாதுன்னு சொல்கிறவங்க தான் கிரியேட்டர்ஸ். அந்த வகையில் 50 வருஷமாக இது போதும்னு கொடுத்தே ரொம்ப மோசமான படங்களை எடிட் பண்ணிய சார் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஐ திங்க் ஒன் மேன் we could say we could cherish that he worked with all the stalwarts like ஆரம்பிச்சு புரட்சத்தில் வந்து ஆரம்பிச்சு சிவாஜி ஐயாலேருந்து ஆரம்பிச்சு கமல் சார், ரஜினி சார், இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து எடிட் பண்ணிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்ச எடிட்டர் 2 பேர். ஒன்று வந்து வால்டர் முர்ச். அந்த வால்டர் முர்ச் சொல்லுவார், நான் எடிட் பண்ணும்போது நான் உட்காந்து எடிட் பண்ணலம்பார் லைஃப்பில். அதுக்கு ஒரு தியரி சொல்கிறார், ஏன் உட்காந்து எடிட் பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் எடிட் பண்ணார். அவர் டேபிளில் மூவியால் அவர் வந்து காட்ஃபாதருக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கான்வர்சேஷனுக்கு அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு, கொப்பலோடைய படங்கள் அவர் எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் காட்ஃபாதர் அவர் எடிட் பண்ணார் நினைக்கிறேன் சார். ஸோ அவர் சொன்னார், நான் நின்றுக்கிட்டு தான் எடிட் பண்ணுவேன். அப்படி ஏன் எடிட் பண்ணுங்க அப்படின்னா, நான் எடிட் பண்ணல, நான் வந்து பறந்து போகிற பறவைகளை பிடிக்கிறேன் அப்படின்றார். நான் கேட்ச் பண்ணுறேன், நான் சுடுறேன். இப்போ ஒன்று போகுது, ஒன்று சுடுறவன் வந்து உட்காந்து சுட முடியாது, நின்றுட்டு தான் சுடணும். அது மாதிரி நான் சுடுறேன், சுட்டு என்னுடைய ஃபுட்டேஜை எடுத்துக்கிறேன், நிறையா போகுது அப்படின்னு.
ரொம்ப முக்கியமான புத்தகமாக நான் பார்க்குறேன். நான் முத சினிமாவுக்கு வரும்போது நான் படித்த புத்தகம் கான்வர்சேஷன் சொல்லிட்டு. ஐ திங்க் மைக்கேல் மிங்கேல் அவருடைய இன்டர்வியூ வித் வால்டர் முடிச்சு அந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக். படிக்கலாம் நீங்கள். படிக்கலான்னு சொல்கிறதுக்கே போர் அடிக்குது. என்ன படிக்க மாட்டாங்க சார். நாங்களாம் பிறக்கும்போதே சுயம்பு சார் அப்படிம்பாங்க. நாங்களாம் வரும்போதே. அதனால் இன்றைக்கி இருக்க பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த சமோசா சாப்பிடும்போது 10 பசங்க பார்த்தேன். அப்போ பேசினேன் அவங்கள்ட்ட. கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனிதர்களை பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கிடச்சா கூட உடனே அவங்கள்ட்ட பேசணும். அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்குறேன்னு ஆசைப்படுவேன். அப்போ நான் கேட்டேன், எல்லாருமே ரொம்ப ஆம்பிஷியஸாக. ஒருத்தர் சொன்னால் அங்கேருந்து சார் நான் அந்தியூர்லேருந்து நான் வந்திருக்கேன் சார். என்னப்பா பண்ண போகிறாங்க? நடிக்க வந்திருக்கேன் சார். ஓ ரைட். அப்போ நான் ஒரு பெரிய பேர் சொன்னேன். அவர் மாதிரி ஆமாம் சார் அப்படின்னா. நான் ஐரனியாக பேசுகிறேன்னு அவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. அவன் சொன்ன சமயம் நகை முரண்னு ஒரு வார்த்தை இருக்குது தம்பி தமிழில். நான் உங்களுக்கு கேலி பண்ணேன், எனக்கு புரியலையா அப்படின்னேன். அவனுக்கு புரியல கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு எப்படி புரியும்? ஃபாதர்கள் தான் காப்பாற்றணும் அவங்கள ஆக்சுவலாக. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி. இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார். இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பர் விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாங்க. ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பர் விரித்து படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பார். உடனே எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க இன்றைக்கி? அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட் சொல்ல வராது. இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பார் பார்த்துங்க. இது தேவை, இது அதிகம், இது கம்மி. இது கம்மி இல்லை, இது போதும் அப்படின்றது தான் எடிட்டிங். இது போதுன்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தேன். அது சினிமாவில் வரும்போது கார் வாங்குறது பெரிய ஆம்பிஷன். அது இப்போ வந்து என்ன பெரிய கார் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மரியாதை. ஆக்சுவலாக 2 இன்ச்சு உயரம் கூட ஆகிடும். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மூஞ்சியான அழகாகிடும். அதனால் இந்த வருஷம் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோடனே ஒரு கார் வாங்கியிருந்தேன் ஒரு அமௌண்ட்டுக்கு. அப்புறம் ஏன் அதுக்கு அப்படியே பாதியில் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சேன். இப்போ ஒரு கார் வாங்கி வச்சுருக்கேன். அந்த காரோட இந்த கார் நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. நான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான வார்த்தை கற்றுக்கிட்டது ஃபங்க்ஷனல். எது தேவையோ அது மட்டும். நான் அதே உயரத்தில் இருக்கேன். இப்போ 2 இன்ச்சு உயரமாகலை, மூஞ்சி பெருசாகலை, கல்யாணில் அழகாக தான் இருக்குது. ஸோ வாட் ஐ நீட், நாட் வாட் ஐ வாண்ட், வாட் ஐ நீட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சினிமா எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? இப்போ பாருங்கள் 2 hours 45 minutes. இப்போ எங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் யூஸ்வலாக ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் உட்காந்துருக்கும்போது எடிட் பண்ணும்போது எடிட்டருக்கு எனக்குலாம் பெரிய சண்டை வரும். ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் வந்து சொல்லுவாங்க, மார்ட்டின் ஸ்கார்செஸியை வந்து அவர் வந்து சொல்லும்போது அவங்க சிகரெட் பிடிச்சிட்டு மாட்டி யூ ப்ளீஸ் கெட் அவுட் அப்படின்றவாங்க. ஆக்சுவலாக டெல்மா ஷூ மேக்கர் எடிட் பண்ணது எல்லா படங்களும் மார்ட்டின் ஸ்கார்செஸி வெளியே தான் இருந்தார். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நான் வந்து எடிட்டரோட உள்ள உட்காந்து அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமா முடிஞ்ச வரைக்கும் புது எடிட்டர் தான் போட்டுப்பேன். ஆக்சுவலாக லெனின் மாதிரி ஆளுங்கிட்ட போக மாட்டேன். ஏன்னா அவர் என்னை வெளியே போட்டுருவார். ஏன்னா நான் எடிட் பண்ண கற்றுக்கிறது அப்படி தான். ஐ ஸ்டார்டட் மை லைஃப் அஸ் அன் எடிட்டர். நான் சின்ன எடிட் பண்ணி தென் ஐ டோன்ட் வாண்ட் டு கால் மீ கதை, திரைக்கதை, வசனம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் நான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ஷன் இப்போ புதுசாக கம்போஸ்ட்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ரிட்டன் அண்ட் டைரக்ட் அண்ட் கம்போஸ்ட் பை. ஏன்னா ஐ ஃபெல் ப்ரவுட் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் த வேர்ட் கம்போஸ் பிகாஸ் இளையராஜா பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி ஆசை. அது ஒரு சின்ன ஆம்பிஷன், அதை எடுத்துடணும். ஆக்சுவலாக இன் அ குட் சென்ஸ், டோன்ட் புட் இட் இன் ராங் வே. இப்போ வந்து 2 hour 3 hour படங்கள், இப்போ வந்து 3 hour படங்கள் பார்க்குறக்கு ஆடியன்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ என்னுடைய ஃபுட்டேஜ் நான் வந்து கிட்டத்தட்ட 3 hours 2 hours 50 minutes கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் தானு சார் சொன்ன, தம்பி எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். அப்படியே சார், எங்கள் பசங்களாம் பயங்கர சண்டை சார். என்ன சார் நீங்கள் இவ்வளோ ஒரு ட்ரெயினுக்குள்ள நடக்குது, நீங்கள் எப்படி சார் நீங்கள் இப்படி கட் பண்ண போகிறீங்க? இல்லைடா கொஞ்சம் கட் பண்ணி பார்க்கலாம்டா. ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, கட் பண்ணலாம்.
அப்புறம் 2 hours 50 minutes 2 hour 40 minutes கட் பண்ணேன். அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க பண்ண சட்டையெல்லாம் பிடிச்சிட்டாங்க ஆக்சிடென்ட். அவன் இல்லைடா, அதாவது ஒரு வைரத்தை தீட்டுவோண்டா, ஒரு வைரத்தை தீட்டுவோம், தீட்ட நல்லாயிருக்கும்டா. அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகும், அந்த எக்ஸ்ட்ரானியஸ் திங்ஸ்லாம் போகும்டா. வில் ஷார்பன். இஃப் தெர் இஸ் அ கோர் ஐடியா இஸ் நேச்சுரல் அண்ட் வெரி ஸ்ட்ராங், வி டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் தி எம்பலிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். 2 hours 40 minutes, 2 hour 50 2 hour 40, அப்புறம் 2:30. ரொம்ப ஹாப்பியாக கட்டிலாம் பிடிச்சி வந்து அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு தம்பி இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்கன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயர்ட் ஆயிடுச்சு. எங்கள் பசங்களை பார்த்தீங்களா சார், நான் சொல்லலை சார், இப்படி பாருங்கள் சார், இப்படி ஆயிடுச்சு. நான் சொன்னேன் எப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அப்படி சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ட்ரெயின் நடக்கும்போது திடீர்னு ஏதாவது நம்ம எப்போயுமே டேரக்டர் திங்க் பண்ணுவோம், இது இல்லாமல் ஆடியன்ஸ் புரியாது, இது இல்லாமல் அது புரியாதுன்னு. தென் ஒரு நாள் ரொம்ப ஃபன்னியாக என்ன பண்ண, எடிட்டர் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, எங்கள் அசிஸ்டன்ஸ் இல்லாத நாளில் கூப்பிட்டுட்டு வாங்க எடிட் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஐ காட் இட் 2 hours 23 minutes. அவன் தட் மூவி இஸ் வெரி ஷார்ப்.